அப்படிங்களா? ஆமாங்க, கேடாவே வந்து ஸ்னோ ஸ்டார்மில் வந்து இருக்குது. ஏன்னா நேற்று வந்து கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் அளவு ஸ்னோ வந்து பெஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து எல்லாமே க்ளோஸ்டு. பட் பசங்க வந்து காலையிலேருந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்னோவை பார்த்துட்டு ஸ்னோபால் மேக் பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அதனால் இந்த ஸ்னோவில் வந்து நாங்கள் வந்திருக்கோம். அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஜஸ்ட் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோ பண்ணலாம். இப்படி தாங்க இன்றைக்கி காலையில் ஏஞ்சோன்னே இருந்துச்சு. நேற்றே வந்து வார்னிங்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டாங்க, 20 சென்டிமீட்டர் கிட்ட ஸ்னோ வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்துச்சு. இதனாலே தான் வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக கிளம்பி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஆப்போசிட்லேயே வந்து கிரவுண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் ஸ்னோபால் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஈவினிங்லேருந்து நைட்டு ஃபுல்லாக பெஞ்சு காலையில் வரைக்கும் பெஞ்ச ஸ்னோவோட இது வந்து இவ்வளோ டென்ஸாக இருந்துச்சு. என் பையன் நடந்து போகிறதுலே உங்களுக்கு தெரியும், அவன் முட்டி அளவு இருக்குது ஸ்னோ. அவன் நடந்து போகும்போது தான் எங்களுக்கு அவ்வளோ ஆழமாக இருக்குன்னே வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒரு ஆள் போயிட்டு அந்த வேலையே வந்து ஃபாலோ பண்ணி போனோம். அப்போனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பசங்க வந்து இந்த ஸ்னோ டாய்ஸ்லாம் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்த மாதிரி ஸ்னோ இருக்கும்போது விளையாடுறது ரொம்பவே ஜாலியாக இருக்கும்ல அவங்களுக்கு. அதனால் இதை வச்சு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என் பொண்ணு பேசும்போது அவளை சுற்றி எப்படி காற்று பார்த்திங்களா, இத்தனைக்கும் மைக் போட்டே வந்து காற்று வந்து டாமினேட் பண்ணுது. அந்தளவுக்கு விண்டியாக தான் இருந்துச்சு. ஸோ குளிரும் வந்து நல்லாவே தெரிஞ்சிட்டு இருந்ததுங்க. பட் பசங்க வந்து நார்மலாக இருந்தால் குளிருதுன்னுவாங்க. அவங்க விளாண்டுட்டு இருக்கிறதுனால பெருசாக குளிர் கம்ப்ளைண்ட் பண்ணலை. பட் எங்களுக்கெலாம் வந்து குளிர் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போன வருஷம் வந்து வின்டர் இந்த அளவு இன்டென்ஸாக இல்லை. பட் அப்போவே சொன்னாங்க இந்த வருஷம் வந்து ரொம்பவே இன்டென்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இன்டென்ஸாக தாங்க இருக்குது. வின்டர் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து டபுள் டிஜிட்லேயே ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. இன்னும் எப்போ சிங்கிள் டிஜிட்க்கு போக போகுது அப்படின்றதே தெரியல. ஸோ நடுவில் இந்த மாதிரி ஸ்னோ வேறு ரொம்ப இன்டென்ஸாக பெய்கிறதுனால ஸ்னோ அக்யூமுலேட் ஆகி இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பசங்க மட்டும் என்ன தான் ஸ்னோ பெய்யட்டுமே நாங்கள் என்ஜாய் பண்ணுறத பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லைங்க அவங்களுக்கும். அவங்க விளையாண்டு தான் ஆகணும் இல்லையா? ஸோ ஸ்னோலையும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
அப்புறம் என் பொண்ணு வந்து நான் ஓடி வரேன் அப்படியே என்ன ஸ்லோ மோஷனில் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. இந்த இடத்துல வந்து ஸ்னோ ரொம்ப டென்ஸானதுனால அவள் வந்து விழுந்துட்டா. பட் எதுவும் அடியெலாம் படலை. பட் எந்த அளவுக்கு டென்ஸாக இருக்குது அப்படின்றது பாருங்கள். அவள் வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் இருப்பாள். பட் அவளுக்கே வந்து அந்த அளவுக்கு உள்ளே போயிருக்கு. அந்த அளவுக்கு ஸ்னோ பேஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் இருட்டுறதுக்குள்ளே கிளம்பணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. மற்றபடி ரோட்டில் மெயின்லலாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே ஸ்னோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அதில் நம்ம ஸ்னோவோடே இருந்தால் கார் ட்ரைவ் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கெல்லாம் வந்து அந்த ஸ்னோவை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 feet ஹைட்டுக்கு இருந்ததுங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்னோ வந்து பேஞ்சிருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக பேஞ்சனால பெருசாக தெரியல. வீட்டிலேருந்து பார்க்கும்போது வெளில வந்து பார்க்கும்போது தான் இந்த அளவுக்கு பேஞ்சிருக்கா அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சரி, இந்த ஸ்னோக்கு வந்து நல்லா சூடாக பீட்சா சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கோ போயிட்டு ஃபேமிலியோட பீட்சா சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிவிட்டு போனோம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் எங்களோட அந்த ஸ்னோ ஸ்டார்ம் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா பசங்களுக்கும் லீவ் அப்படின்றதுனால அப்படியே அவங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண விட்டுட்டு நாங்களும் வந்து காஸ்கோவில் பீட்சா சாப்பிட்டு அந்த டேவை முடிச்சுக்கிட்டோம். அதாங்க நாங்கள் வந்து ஸ்னோவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். பசங்க வந்து ஜாலியாக விளாண்டு என்ஜாய் பண்ணிட்டாங்க. எப்படி இந்த ஸ்னோ ஸ்டார்மில் வந்து வெளியில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரையும் தமிழ் போல் வாழ்க.